நான் 2 தடவை நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேங்க. நீங்க ஜெயில் வாசல போய் மிதிச்சு ஆல்மோஸ்ட் உள்ள போன மாதிரி ஆகி மிதிச்சுட்டு திரும்பி வந்துட்டீங்க. நம்ம 2 பேருக்கு இடையே நிறைய ஒற்றுமை இருக்குதுங்க அப்படின்னு அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்பை பார்த்து அவர் முகத்துக்கு எதிர அவரை பார்த்து கிண்டல் பண்ணி நம்ம 2 பேரும் ஆல்மோஸ்ட் ஜெயிலுக்கு போனவங்க அப்படின்னு ஒரு தலைவர் அசிங்கப்படுத்திட்டாருங்க. டொனால்டு ட்ரம்பையே அசிங்கப்படுத்துறது அப்படிப்பட்டது யாருங்க அவரு? அவர் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? வாங்க பார்க்கலாம். 26/10/2025 28/10/2025 வரை அந்த நாளில் நம்ம மலேசிய நாட்டுடைய தலைநகர் கோலாலம்பூர்ல வச்சு 47வது ஏசியன் சம்மிட், அதாவது ஏசியன் சம்மிட் அப்படிங்கிற ஒரு உச்சி மாநாடு அப்படிங்கிறது நடந்துச்சுங்க. ஏசியன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன்ஸ் அப்படின்னு பேரு. அந்த நாடுகளுடைய ஒரு கூட்டமைப்பு. அவங்களுடைய உச்சி மாநாடு வருடத்துக்கு 2 வருடம் நடக்குங்க. அந்த வருடத்துக்கு 2 வருடம் நம்மளுடைய பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்துவது, நமக்குள்ள எப்படி வியாபாரத்தை பெருக்குவது, நமக்குள்ள எப்படி பாதுகாப்பை அதிகரித்துக் கொள்வது, ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷன்ஷிப் அதை பண்றது அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி ஒரு ஏசியன் கண்ட்ரீஸினுடைய சவுத் ஈஸ்ட் ஏசியன் கண்ட்ரீஸினுடைய ஒரு குழு, ஒரு ஃபாரம் ஆரம்பிச்சு நடத்துவங்க. அவங்களுடைய 47வது உச்சி மாநாடு தான் இப்போ 26/10/2025 28/10/2025 வரை மலேசியா தலைநகர் கோலாலம்பூர்ல வச்சு நடைபெற்றதுங்க. இதுல இந்த ஏசியன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த ஏசியன் சம்மிட்ல இந்த ஏசியன் கண்ட்ரீஸ் நேஷன்ஸ் யார் அப்படின்னா பெர்மனண்டா ஒரு 10 நாடுகள், அதனுடைய உறுப்பு நாடுகள். அதாவது யார் அப்படின்னா புருனை, கம்போடியா, இந்தோனேஷியா, லாவோஸ், மலேசியா, மியான்மர், பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து, வியட்நாம், இப்படி ஒரு 10 நாடுகள் அதனுடைய உறுப்பு நாடுகள், பெர்மனன்ட் மெம்பர்ஸ். இப்போ இந்த சம்மிட்ல 47வது உச்சி மாநாட்டில் புதுசாக கிழக்கு தைமூர் என்ற நாடு 11வது உறுப்பு நாடாக இப்போ புதுசாக சேர்ந்திருக்காங்க. அவங்களை அட்மிட் பண்ணிருக்காங்க. இந்த 11 நாடுகள் தவிர ஒரு 10 நாடுகள் டயலாக் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அந்தஸ்து கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. அவங்க யார் அப்படின்னா இந்தியா, சைனா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, ரஷ்யா, அமெரிக்கா, இப்படிப்பட்ட ஒரு 10 நாடுகள் வந்து டயலாக் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு ஒரு 7 நாடுகள் அதுல அதர் மெம்பர் கண்ட்ரீஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. இவங்க எல்லாம் கூடி வருஷத்துக்கு 2 தடவை கூடி இந்த நாட்டுக்கு முன்னேற்றத்துக்கு எப்படி எல்லாம் பாடுபடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மற்றவங்க எல்லாம் டயலாக் பார்ட்னர்ஸ் அப்படி இருந்தா கூட இந்தியா, அமெரிக்கா, ரஷ்யா, சீனால இருந்தா கூட அந்த நாடுகளை பொறுத்த மட்டும் இந்த சவுத் ஈஸ்ட் ஏசியன் கண்ட்ரீஸ் அப்படிங்கிறது ஜுஜிபி மாதிரி சாதாரண நாடுகள் தான். இங்கெல்லாம் பெருசா வரணும்னு அவசியம் இல்லை. ஆனா இப்ப இருக்கிற அரசியல் அந்த மேகங்கள் இருக்கு, அது அமெரிக்கா வெர்சஸ் அதர் நேஷன்ஸ் இன் தி வேர்ல்ட் அப்படின்னு ஒரு டரிஃப் வார்ல போயிட்டு இருக்கறனால இந்த மாநாட்டுக்கு யாரெல்லாம் வர்றாங்க முக்கியம் அப்படிங்கிற ஒரு முக்கியத்துவம் அடைஞ்சிருச்சுங்க இந்த மாநாட்டுக்கு. அதுல சைனாவுடைய பிரைம் மினிஸ்டர், ஆஸ்திரேலியாவுடைய பிரைம் மினிஸ்டர், ஜப்பானுடைய புதுசா வந்த பெண் பிரைம் மினிஸ்டர் தகைச்சி அப்படிங்கிறவங்க, அதே மாதிரி ரஷ்யாவுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், அப்புறம் டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்க பிரசிடென்ட் வந்தாங்க. இவங்க எல்லாம் வந்து அட்டெண்ட் பண்ணாங்க. அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் வந்து இங்கெல்லாம் அட்டெண்ட் பண்ணணுமா? அவர் அட்டெண்ட் பண்ற அளவுக்கு நான் தானே உலகத்திலேயே மைட்டி பிரைம் மினிஸ்டர், நான் உலகத்திலேயே பெரிய நாடு சொல்லக்கூடிய ஒரு சாதாரண ஒரு ஏசியன் நேஷன்ஸ் உடைய சம்மிட்டுக்கு வராரு. அப்போ சோழியங்குடிமி சும்மா ஆடுமா? காரியத்தோட தாங்க டொனால்டு ட்ரம்ப் வந்து இந்த சம்மிட்ல வந்து கலந்துக்கிட்டாரு. அதாவது இந்த சம்மிட்டை கலந்துக்கிட்டு அப்படியே போய் ஜப்பானை விசிட் பண்ணி அப்படியே சவுத் கொரியா விசிட் பண்ணி போற மாதிரி ஒரு வாரத்துக்கு மேல ஒரு ப்ரோக்ராம் போட்டு 26/10/2025 அன்னைக்கு மலேசியா கோலாலம்பூர் ஏர்போர்ட்ல நம்ம அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் வந்து இறங்குறார். அவரை வந்து மலேசியாவுடைய பிரைம் மினிஸ்டர் அன்வர் இப்ராஹிம் அப்படிங்கிறவர் வந்து வாங்க அப்படி சிவப்பு கம்பளம் போட்டு ஏர்போர்ட்ல வரவேற்றார். அந்த ஏர்போர்ட்ல பாத்தீங்கன்னா பாரம்பரிய நடனம், மலேசியாவுடைய அந்த பாரம்பரிய நடன குழுக்கள்லாம் இருந்து டொனால்டு ட்ரம்பை வந்து ரொம்ப அப்படியே குளிர்வித்து அவங்கள பாராட்டி வரவேற்றாங்க சிவப்பு கம்பளத்தில். டொனால்டு ட்ரம்புக்கு கைகால் புரியல. அவரும் போய் பெரிய டான்ஸ், அவருடைய இந்த டான்ஸ் இருக்கு பாருங்க, அந்த கையை வச்சு இப்படி ஆடுறது, அதுவும் பண்ணி ரொம்ப தான் பண்ணார். அப்படி நல்லா ரிசீவ் பண்ணி கூட்டு போனாங்க. ஏன் இப்படி ஒரு சாதாரண ஒரு மாநாட்டுக்கு டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்காவிலிருந்து வந்து கலந்துக்கிறாரு அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி சோழிங்குடி மூணு சும்மா ஆடலைங்க. நம்பர் 1, மறுபடியும் ஒரு போரை நான் தான் நிறுத்தினேன், அதுக்கு காரணமாக இருந்தேன், எனக்கு நோபல் பரிசு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இப்போ தாய்லாந்து, கம்போடியா,
இந்த ரெண்டு நாட்டுக்கு இடையில கொஞ்ச நாள் 2-3-4 மாசத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு போர் ஏற்பட்டு 40-50 பேருக்கு மேல ரெண்டு பக்கமும் இறந்துட்டாங்க. பயங்கரமா 2 பேரும் தாக்கிக்கிட்டாங்க. அதுல மலேசியா பிரைம் மினிஸ்டர் அன்வர் இப்ராஹிம் தான் தலையிட்டு சமரசம் பண்ணி அவங்கள வந்து ஒரு சமாதானத்துக்கு கொண்டு வந்து போரை நிறுத்துறதுக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணாரு. ஆனா இந்த சந்தர்ப்பத்தை அந்த மலேசியா பிரைம் மினிஸ்டர் பயன்படுத்தி, டொனால்ட் ட்ரம்ப் அவர்களே, நீங்க சொன்ன மாதிரி தான் நான் செஞ்சேன், நீங்க தேட போய் தான் நான் வந்து இதை ஒரு சமாதானம் கொண்டு வர முடிஞ்சது, நீங்க தான் அந்த சமாதான ஒப்பந்தத்தில் பீஸ் அக்கார்டில் கையெழுத்து போடணும், உங்க முன்னிலையில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கம்போடியா அண்டு தாய்லாந்து பிரைம் மினிஸ்டர்ஸை வர சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் முன்னிலையில் வைத்து அவர்கள் அந்த அமைதி உடன்படிக்கையில் கையெழுத்து போடும்படியாக ஒரு சூழல் நடந்தது. இது ஒன்று. உடனே கம்போடியா பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டார், டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னா ஹி இஸ் பிரசிடென்ட் ஆஃப் பீஸ், அவருக்கு ஒரு நோபல் பீஸ் பிரைஸ் கொடுத்தே ஆகணுங்க, இந்த வருஷமாவது கொடுக்கணும் அப்படின்னு அவர் உடனே ரெக்கமெண்ட் பண்ணிட்டார். ஒன்று. ரெண்டாவது, சைனா வந்து ரேர் எர்த் இருக்கு இல்லையா, அரிய வகை கனிமங்கள் ப்ளஸ் அந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸும்பாங்க, இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் பிளேன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி போர் விமானங்கள், அது மாதிரி மொபைல்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், எலக்ட்ரிக் கார்ஸ், அது மாதிரி டிஃபென்ஸ் வெப்பன்ஸ், மிசைல்ஸ், இதுக்கு எல்லாத்துக்கும் சிப் இருக்குலாம் ரெடி பண்றாங்க இல்லையா, அதுக்கு இந்த ரேர் எர்த்ஸும் கிரிட்டிக்கல் மினரல்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உலகத்தில் ஆல்மோஸ்ட் 70% அதை ப்ராசஸ் பண்ணி கொண்டு வர்றது சைனாட்டு தான் இருக்கு. சைனா இவளால ஒழுங்கா கொடுத்துட்டு இருந்தாங்க, அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ டாரிஃப் 100% போடுவேன், அது போடுவேன், நீ ரஷ்யால இருந்து ஆயில் இப்படி வாங்கிட்டே இருந்தேன்னா நான் பெனால்ட்டி போடுவோம் அப்படின்னு சொல்லி கடைசியில் 100% டாரிஃப் போடுவோம். உடனே கடுப்பாயிட்டாங்க அவர் சைனீஸ் பிரசிடென்ட் ஜி ஜின்பிங். உடனே இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் இதெல்லாத்தையும் நிறுத்துறேன் நான் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டார். ரொம்ப நஷ்டம் அமெரிக்காவுக்கு. உடனே வேற எங்கெல்லாம் வந்து சைனா வந்து நம்ம காலில் விழணும், அப்போ மற்றவங்ககிட்ட இருந்து வாங்கலாமா அப்படின்னு சொல்லி இந்த ஏசியன் 47வது உச்சி மாநாடை பயன்படுத்திக்கிட்டு மலேசியா கோலாலம்பூருக்கு வந்த டொனால்ட் ட்ரம்ப் வியட்நாம், தாய்லாந்து, மலேசியா இங்க இருந்து ரேரஸ் போனா நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணுங்க, நான் வாங்கிக்கிறேன், வருஷத்துக்கு இவ்வளவு தரணும் அப்படின்னு சொல்லி இவங்ககிட்ட இருக்குது ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டார். அதுக்காக வேண்டிதான் இப்படி ஒரு சின்ன மாநாடு இருந்தா கூட டொனால்ட் ட்ரம்ப் வந்தார். ரொம்ப பந்தாவா வந்து டான்ஸ் ஆடி ரொம்ப சந்தோஷமா வந்து நான் தாங்க பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு இருந்தார். இந்த கையெழுத்தெல்லாம் போட்டாங்க பாருங்க, உடன்படிக்கை கையெழுத்து போடுறாங்க, அது மாதிரி பீஸ் அக்கார்டில் கையெழுத்து போடுறாங்க. அந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது மீட்டிங்கில் டொனால்ட் ட்ரம்ப் சேர்ல உட்கார்ந்து இருக்காரு. அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி மலேசியன் பிரசிடென்ட் அன்வர் இப்ராஹிம் அவர்கள் பேசுறாங்க. அவர் சும்மா இருக்க வேண்டியதானே, அன்வர் இப்ராஹிம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களே அப்படின்னு அவரை பார்த்துட்டு, நானும் ஏற்கனவே ஜெயிலுக்கு போட்டு வந்துட்டேங்க, நீங்க ஆல்மோஸ்ட் ஜெயில் வாசலை மிதிச்சிட்டீங்க, நல்ல வேளை ஜெயிலுக்குள்ள போகல, ஜெயில் வாசல வரைக்கும் போய் தப்பிச்சு வந்துட்டீங்க, நம்ம 2 பேருக்கும் இடையில நிறைய ஒற்றுமை இருக்குதுங்க, நான் உங்களுடைய டெனாசிட்டியை பாராட்டுறேன், உங்களுடைய பிடிவாதத்தை பாராட்டுறேன், உங்களுடைய வீரத்தை பாராட்டுறேன், நீங்க அப்பப்போ ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணுவீங்க, அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டீங்க. ஏன்னா இப்ப ஏர்போர்ட்ல இருந்து வரும்போது ஒரு கார்ல, உங்க கார்ல வந்தீங்க, அமெரிக்க பிரசிடென்ட் கார்ல யாரும் ஏறவே முடியாது, ஏன்னா அது வந்து செக்யூரிட்டி பிரீச்னு சொல்றாங்க, நிறைய அதுக்கு புரோட்டோகால்லாம் இருக்கு, அந்த பிரசிடென்ட் மட்டும் தான் அந்த கார்ல ஏற முடியும். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, மலேசியன் பிரசிடென்டான அன்வர் இப்ராஹிம் என்னைய வாங்க நம்ம ஒன்னாவே பேசிட்டு போகணும், என்னை கார்ல ஏத்திட்டீங்க, எங்க இது செக்யூரிட்டி பிரீச்சிங்க, வேண்டாங்க நான் சொன்னேன். நோ நோ நோ, இதெல்லாம் சர்வ சாதாரணங்க, நான் எல்லாம் இந்த ரூல்ஸ் எல்லாம் ஈஸியா பிரேக் பண்ணுவேன், நீங்க வாங்க ஒன்னாவே போகலாம் அப்படின்னு பண்ணிட்டீங்க. இப்படி அடிக்கடி ரூல்ஸ் எல்லாம் பிரீச் பண்ணுவீங்க, ஆல்மோஸ்ட் ஜெயில் வாசல தொட்டு வந்துட்டீங்க, நான் ஜெயிலுக்கு 2 தடவை போயிட்டு வந்துட்டேங்க, நமக்குள்ள ஒற்றுமை பாத்தீங்களா அப்படின்னு எல்லா தலைவர்களும் முன்னிலையில் டொனால்ட் ட்ரம்ப் பார்த்து சிரிச்சுக்கிட்டே கிண்டல் பண்ணி பேசிட்டாருங்க அன்வர் இப்ராஹிம், மலேசியா பிரைம் மினிஸ்டர். டொனால்ட் ட்ரம்புக்கு அப்படியே மூஞ்சி செத்து போச்சு. உலகத்திலேயே மைட்டி பிரசிடென்ட் சொல்றோம், இப்போ வந்து பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா நம்மளை பார்த்து ஜெயில் கதவை தொட்டு வந்துட்டீங்க, ஜெயில் படிக்கட்டில் மிதிச்சுட்டு உள்ள போறது தப்பிச்சு வந்துட்டீங்கன்னு பேசி, நானும் நம்ம இங்கே ஒண்ணுதான், நான் 2 தடவை ஜெயில் போன சொல்லிட்டாரேன்னு ரொம்ப கோபம், அப்படியே சிரிச்சு மழுப்பி என்ன பண்ண தெரியாம அசடு வழிஞ்சி ஒரு மாதிரி பார்த்துட்டே இருந்தார். அது என்னங்க அன்வர் இப்ராஹிம் வந்து நீங்க ஜெயில் வாசலுக்கு போனீங்க, நான் 2 தடவை ஜெயில் போயிட்டேன் அப்படின்லாம் எப்படி சொன்னாரு அப்படின்னா, இந்த அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் இருக்காரு, அவர் முதல் டேர்ம் 2016 to 2020, இந்த 2020 தேர்தலில் அவர் தோத்து போய் ஜோ பைடன் அவர்கள் வந்து பிரசிடண்டா வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ 2024 ஜெயிச்சு 25 இருந்து ஒரு பிரசிடண்டா வந்துட்டார். அப்போ அவருடைய முதல் டேர்ம் முடிஞ்சு 2வது டேர்ம் வருது பாருங்க, அந்த ஜோ பைடன் ஜெயிச்சார் இல்லையா 2020, அப்போ ஒரு பெரிய ஒரு அலிகேஷன் ட்ரம்ப் மேல, எப்படி ஹஷ்
ஹஷ்மணி கேஸ் அப்படிம்பாங்க. ஒரு அடல்ட் மூவி, அதாவது ப்ளூ ஃபிலிம் சொல்லுவாங்க இல்லையா, அதுல நடிச்ச ஒரு பெண்ணோட ட்ரம்ப் அவர்கள் தொடர்பு வைத்திருந்தார். எலெக்ஷன் நேரத்தில் நான் எல்லாத்தையும் வெளியே சொல்லிடுவேன் அப்படின்னு அந்த பெண்மணி மிரட்டினதாகவும், அந்த பெண்மணி வாய் அடைக்கிறதுக்காக வேண்டி ஏறத்தாழ 1,30,000 அமெரிக்க டாலர்கள் இவர் கம்பெனியிலிருந்து கொடுத்து ரெக்கார்டை பூரா ஃபால்சிஃபை பண்ணி வேற விஷயத்துக்கு கொடுத்த மாதிரி கணக்கு எழுதுவான்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டாங்க. 34 கவுண்ட்டுங்க. 34 கேஸ்லயும் இவர் குற்றவாளி, டொனால்ட் ட்ரம்ப் குற்றவாளி அப்படின்னு நீதிபதி சொல்லிட்டாரு. குற்றவாளி தண்டனை கொடுக்கணும்ல. ஆனாலும் இன்னும் ஒரு 10 நாள்ல டொனால்ட் ட்ரம்ப் வந்து பிரசிடண்டா பதவியேற்க போறாரு. அவர் பதவியேற்கிறதுக்கு வசதி வேணும்ல. ஜெயில் போட்டா எப்படி பண்ணுவாரு, அல்லது கன்விஷன் கொடுத்து வேற மாதிரி அபராதம் விதிக்கணும் எப்படி? அவர் குற்றவாளி 34 கவுண்ட்லையும், ஆனால் அவருக்கு ஜெயில் தண்டனையோ அல்லது அபராதமோ கிடையாது அப்படின்னு ஒரு தடாலடியா உலகத்திலேயே இப்படிப்பட்ட வினோதமான தீர்ப்பு இல்லை என்ற அளவில் ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அவர் கிளாசிஃபைடு டாக்குமெண்ட்ஸ் லீக் பண்ணாரு. அதாவது வெளியே சொல்லக்கூடாத ரகசிய ராணுவ மற்றும் முக்கியமான அமெரிக்கா பற்றிய தகவல்களை வெளியே விட்டாரு அப்படி ஒரு கேஸ். அதுல வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போராடி வந்து இவருக்கு பார்ஷியலா இவருக்கு இம்யூனிட்டி இருக்குது, அது இருக்கு, இது இருக்கு சொல்லி அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த கேபிட்டல் ஹில் இருக்கு இல்லையா, பார்லிமெண்ட், அமெரிக்கா பாராளுமன்றம், அதை தாக்கிய வழக்கில் இவரும் குற்றவாளிங்க மாதிரி சொன்னாங்க. அப்புறம் இப்படி அதுல இருந்து தப்பிச்சு எல்லாம் வந்து மத்தவங்க எல்லாம் குற்றவாளின்னு எல்லாம் தண்டனை கொடுத்து உள்ள போட்டாங்க. இவர் பிரசிடென்ட் வந்த உடனே அவங்கள பூரா மன்னிச்சு நான் விடுதலை பண்றேன் அப்படின்னு விட்டார். அதே மாதிரி ஜோ பைடன் அவர்கள் ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் ரிசல்ட்டை ஓவர் டர்ன் பண்றதுக்கு இவர் பயங்கரமா ட்ரை பண்ணார் ஒரு கேஸ். இப்படி 4 கிரிமினல் கேஸ் அவர் மேல. ஆனா இப்ப பிரசிடென்டா வந்துட்டார், ஒன்னும் ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண முடியாத அளவுக்கு அப்படி இருக்குதுங்க. இது டொனால்ட் ட்ரம்ப் ஆல்மோஸ்ட் ஜெயிலுக்கு போயிருக்க வேண்டியவர். ஆனால் அந்த ஹஷ்மணி கேஸ்ல ஜெயில் தண்டனை இல்லை, கன்விக்டட், அவர் குற்றவாளி ஆனா தண்டனை இல்லை அப்படின்னு ஒரு வினோதமான தீர்ப்பு வந்ததுனால தப்பிச்சாரு. மற்ற கேஸ் எல்லாம் பிரசிடண்டா வந்ததுனால தப்பிச்சு போய் நிக்குதுங்க. இந்த அன்வர் இப்ராஹிம் இருக்காருல்ல, நான் 2 தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன், நீங்க ஆல்மோஸ்ட் ஜெயில் வாசல தொட்டு வந்தீங்க அப்படின்னாங்களே. அன்வர் இப்ராஹிம் யார் அப்படின்னா அவர் ஒரு ஸ்டூடெண்ட் லீடர். அந்த இஸ்லாமிக் ஒரு மூவ்மெண்ட்ல மலேசியாவில் ஒரு பெரிய ஸ்டூடெண்ட் லீடர். 1982 மலேசியாவுடைய ரூலிங் பார்ட்டியில சேர்றார். சேர்ந்து உடனே மந்திரியாகி மல்டிபிள் மினிஸ்ட்ரியல் போஸ்ட், நிறைய லாக்காக்களை ஏற்ற ஒரு மந்திரியாக இருந்தார். 1993 இவருக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் இடையில ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இவரை மந்திரி பதவியிலிருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப ஓவரா பேசினார் அன்வர் இப்ராஹிம் பிரைம் மினிஸ்டர் பற்றி. உடனே 1998 இவர் மீது சோடமி பிளஸ் கரப்ஷன் வழக்கு. சோடமி அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், அதான் இயற்கைக்கு மாறான பாலியல் ரீதியான உறவு வைத்துக் கொள்ளுதல் அப்படிங்கிறதுல போட்டு ஜெயில போட்டாங்க. 98 இருந்து 2004 வரைக்கும் ஜெயிலே இருந்தார். 2004 சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் வரும்போது இல்ல சோடமி கேஸ் இது செல்லாது, கரப்ஷன் கேஸ் செல்லாதுன்னு அவரை அக்யூட் பண்ணிட்டாங்க. 2014 அக்யூட் பண்ணிட்டாங்க. அந்த 2014 மறுபடியும் இவர் மேல இன்னொரு சோடமி கேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டு மறுபடியும் ஜெயில போட்டாங்க. ஜெயிலே இருந்தாருங்க. 2018 தான் இவர் வெளியே விட்டாங்க கேஸ்ல. 2022 இவர் நல்லா ஜெயிச்சு மெஜாரிட்டியா வந்து அந்த பழைய பிரைம் மினிஸ்டரே ஒத்துக்கிட்டாரு, இவரோட கூட்டணி வச்சுக்கிட்டாரு. திருப்பி வேண்டாம்னு சொல்லிட்டு அவருக்கு 91 வயசு ஆகி போச்சு மகாதீர் அப்படின்னு. அதுக்கப்புறம் 2022 ஜெயிச்சு இவர் பிரசிடண்டா வந்துட்டார். சோ இந்த 47வது சமிட் நடத்தக்கூடிய அன்வர் இப்ராஹிம் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் மலேசியா ஜெயிலுக்கு 2 தடவை போயிட்டு வந்தவருங்க. அமெரிக்க பிரசிடண்ட் நீங்க வாசல தொட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி இவர் பேசி கிண்டல் பண்ணி ரொம்ப கேலியா போச்சுங்க. இந்த இப்படிப்பட்ட ஒரு அந்த அன்வர் இப்ராஹிம் தான் அமெரிக்க மைட்டி பிரசிடண்ட் டொனால்ட் ட்ரம்ப்களை பார்த்துட்டு நமக்குள்ள ரொம்ப ஒற்றுமை இருக்கு, 2 பேரும் ஆல்மோஸ்ட் ஜெயிலுக்கு போட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டாரு. அது ரொம்ப ஒரு அமெரிக்க மக்களுக்கே ரொம்ப அவமானமா போயிடுச்சு. அவருக்கு அந்த இடத்துல எப்படி உட்கார்ற அந்த ஃபங்க்ஷன்ல அப்படின்னு தெரியாம போச்சுங்க. இப்ப எதுக்கு இவர் இவ்வளவுதான் வச்சிட்டு இருக்காரு? ஏசியன் சமிட் தானே, இதுல ஏன் போய் அமெரிக்க பிரசிடண்ட கொண்டு வரணும்னா 2028 மறுபடியும் எலெக்ஷன் வருது. இவர் அன்வர் இப்ராஹிம் தான் ஒரு பாப்புலர் பிரைம் மினிஸ்டர், அமெரிக்கா பிரசிடண்ட் எல்லாம் என் கைக்குள்ளதான், சீனா பிரசிடண்ட் என் கைக்குள்ளதான், ஏற்கனவே சீனா பிரசிடண்ட் கூப்பிட்டார், இப்பவும் கூப்பிட்டாரு, அவர் வரலன்ட்டார், பிரைம் மினிஸ்டர் அனுப்பி வச்சுட்டாரு. சோ அவர் டொனால்ட் ட்ரம்ப் வச்சு பெரிய ஒரு ஷோ காமிக்கிறதுக்காக வேண்டி பண்ணிட்டாரு. சரி ரைட்டுங்க. ஆனா இவரை உலக லெவல்ல ஒரு அசிங்கப்படுத்திட்டாரு. அப்படியே வீடியோ லைவா ஓடிட்டு இருக்குங்க, அதுல அப்படியே அசிங்கப்படுத்தி பேசிட்டார். ஓவரா விளம்பரம் வேணும் அப்படின்னு விளம்பரம் விரும்பிய ஒரு நாட்டு தலைவர் இருந்தனா இப்படித்தாங்க அசிங்கம் நடக்கும் அவருக்கு. இப்படித்தான் பாருங்க, கம்போடியா வந்து இவர் எப்படியாவது எனக்கு சிபாரிசு பண்ணுங்கன்னு சொல்லி இன்டைரக்டா பிரஷர் கொடுத்து இப்ப வந்து கம்போடியா வியட்நாம் அந்த போரை நிறுத்தினது நான் தான் அப்படின்னு சொல்ல வச்சு கடைசியில கம்போடியா வந்து இவருக்கு நோபல் பீஸ் பிரைஸ் சொல்லிட்டாங்க. இந்த மீட்டிங் சமிட் முடிஞ்சிட்டு நேரம் ஜப்பான் போறாரு. அங்க புதுசா இப்பதான் 2-3 நாளைக்கு முன்னாடி தான் முதல் பெண் பிரைம் மினிஸ்டர்
பிரசிடண்டா தகைச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அவங்க சொல்றாங்க டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து உலகத்திலேயே முக்கியமான பிரசிடென்ட் ஆஃப் பீஸுங்க, அவருக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பண்றாங்க. இதெல்லாம் பார்த்து உலக தலைவர்கள்லாம் என்னங்க இது, நோபல் பீஸ் பிரைஸ் கொடுங்க, பீஸ் பிரைஸ் கொடுங்க, நீங்க சொல்லுங்க, ரெக்கமெண்டுங்கன்னு இப்படி சொல்றாரு, ரொம்ப அவமானமா போச்சே அப்படின்னு எல்லாருமே இவரை பற்றி தப்பா நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அமெரிக்காவுடைய பிரசிடென்ட்னா ஒரு மைட்டி பிரசிடென்ட் அப்படிங்கிற ஒரு மாயை அப்படியே மங்கிக் கொண்டே வருகிறது. இப்போ 2 நாள்ல 30ஆம் தேதி அன்னைக்கு 30/10/2025 தேதி அன்னைக்கு சவுத் கொரியா நாட்டில் உள்ள சியோல் அந்த தலைநகரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நம்ம சைனீஸ் பிரசிடென்ட் இருக்கார் இல்லையா ஜி ஜின்பிங் அவரை போய் சந்திச்சு மறுபடியும் டரிஃப் சம்பந்தமா எல்லாம் நாங்கெல்லாம் ஓரளவுக்கு கன்சென்சஸ் வந்துட்டோம், குறைக்க போறோம், நேரத்துக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி பேச போறாங்க. அங்க என்ன கூத்து நடக்க போகுது அங்க அடுத்து பார்ப்போம் அடுத்த வீடியோவில்.